வணக்கம். மஞ்சளாதேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இந்த வீடியோவில் வேஸ்ட் ட்ரைனேஜை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம முன்னாடியே போன வீடியோவில் சாலிட் ட்ரைனேஜ் சிஸ்டத்தை பற்றி பார்த்தோம். ஒரு சப்ஸ்கிரைபரோட டவுட்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அதோட கண்டினியூஷன் தான். ஸோ இதோட ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் நம்ம எப்படி இங்கே க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா பைப்பிங் சிஸ்டம் நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். ஓகே, ஏற்கனவே போன வீடியோ போடும்போதே நம்ம வேஸ்ட்டுங்கிற நேமில் நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், திருப்பி சிஸ்டம் பைப். ஸோ டிடபிள்யூவி தான், பைப் பிவிசி டிடபிள்யூவி தான். ஸோ இங்கே சிஸ்டம் டைப் நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்க வேஸ்ட். ஸோ பைப் சைஸை நான் என்ன பண்ண போகிறேன்னா திருப்பி நான் குறைச்சிக்க போகிறேன். ஓகே, ஒரு 65 mm வச்சுக்கோம். 65 அல்லது 80 mm கூட வச்சுக்கலாம். என்ன வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இதெல்லாம் ரொம்ப பெருசாலாம் போகாது இந்த பைப்பு. ஓகே, ஸோ ஸோ இதே ஒரு -600 நான் வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு திருப்பி நமக்கு ஸ்லோப் வேணும், ஸ்லோப் டவுன். ஸோ இங்கேருந்து நான் கொண்டு வரேன். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா டிஸ்டன்ஸ் விட்டே நம்ம வரைஞ்சிக்குவோம். ஓகே, ஸோ நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ என்னென்னா, இப்போ பார்த்துட்டு இந்த இதுலேயும் ஒரு எண்டு கேப் போட்டுரும். ஃபஸ்ட்டு அந்த கையோட அந்த வேலையை பார்த்துரும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்னா, இங்கே இந்த இடத்துக்குலாம் நம்ம ஃப்ளோர் ட்ரைன் வைக்கணும். அது இல்லாமல் எங்கெல்லாம் வாஷ் பேஷன் வருதோ 2-3 வாஷ் பேஷன் வந்துச்சுன்னா அங்கே கட்டாயம் ஃப்ளோர் ட்ரைன் வரும். இங்கே இடபிள்யூசிங்கிறதுனால நம்ம ஃப்ளோர் ட்ரைன் யூஸ் பண்ணல. இதே வெஸ்டர்ன் வாட்டர் க்ளாஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா கட்டாயம் ஒரு ஃப்ளோர் ட்ரைன் வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இன்னொன்று என்னென்னா, வாஷ் பேஷன்லேருந்து வர்றது ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளோர் ட்ரைனோட தான் கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? டேரெக்டாக ட்ரைனேஜ் சிஸ்டத்தோடு நான் கனெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃப்ளோர் ட்ரைன் நான் எடுத்துக்க போகிறேன். ஓகே, ஒன்று ப்ளம்பிங் ஃபிக்சர்ஸ்லேயும் போய் எடுக்கலாம், அல்லது காம்போனண்ட்டில் போய் எடுத்துக்கலாம். காம்போனண்ட், லோட் ஃபேமிலி, ஸோ இந்தியா, ப்ளம்பிங், MEP, ஃபிக்சர்ஸ், ட்ரைன், ஸோ ரெக்டாங்குலர். ஓகே, பிளேஸ் ஆன் ஃபேஸ். ஸோ இந்த ஜஸ்ட் இதை பற்றி நம்ம இங்கே குழப்பிக்க வேணாம். நமக்கு தேவை பிளேஸ் ஆன் ஃபேஸ் தான். ஓகே, ஸோ எங்கே வேணுமோ நான் வச்சுக்கிறேன். ஆக்சுவலாக கரெக்டாக நீங்கள் சென்டர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே ஒன்று வைக்கணும். ரைட்டா? ஸோ வைக்கும்போது இன்னொரு சிக்கல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்லெட் இதுலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு எந்த ஆப்ஷன்ஸும் கிடையாது. ஓகே, டேரெக்டாக ட்ரைன் தான் இருக்கும். பைப் கனெக்டருக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் எடிட் ஃபேமிலிக்கு போகிறேன். போயிட்டு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போனீங்கன்னா வாய்ன்னு இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் சேவஸ் கொடுத்து வேறு நேம் கொடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஏன்னா பழசில் நம்ம எந்த சேஞ்சஸும் வந்துடக்கூடாது. சும்மா நான் ஒய்டி ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ கொடுத்துட்டு இப்போ ஒன்றும் இல்லை, எக்ஸ்ட்ரூஷன் ஃபேமிலி கிரியேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ ஓகே, இல்லைன்னா நீங்கள் ஃபேமிலி கிரியேஷனுங்கிற இந்த இது இருக்குது. ஓகேங்களா? அதில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இதை பற்றி டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ செட் பிக்கப் பிளேன். ஸோ இதை பிளேனாக செட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு வியூ போய்க்கிறேன். ஸோ வியூவில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா வியூஸில் எலிவேஷனில் நமக்கு தேவை ஃப்ரண்ட். ஓகே, நம்ம லெஃப்ட் எலிவேஷன் எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ ஒரு சர்க்கிள். ஓகே, நம்ம தப்பான எலிவேஷன் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் தான் கரெக்டான இதில் வரும். ஓகே, நான் பிளேன் எங்கே செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான். ஸோ இதே கொஞ்சம் சென்டர் பண்ணி நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ வரைஞ்சிக்கிட்டு இதை என்ன பண்ணுறேன்னா 12.5 அதாவது 25 mm. ஓகே, ஸோ இதில் எனக்கு சென்டர் பண்ணி வரையணும் அப்படின்னா நீங்கள் கிரியேட்டில் போயிட்டு இங்கே மாடல் லைன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த லைனை வச்சுக்கிட்டோம். நீங்கள் இங்கேருந்து ஒரு லைன் வரைங்க. திருப்பி மிட் லைன். இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மார்க் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டா பாருங்கள் இங்கே கரெக்டாக இங்கே இல்லை. ஸோ ஏஎல் அலைன். ஓகே, ஸோ இந்த லைனோட மேலே உள்ள லைன்
அலைன் ஆகணும்னு சொல்லிவிட்டு இப்போ நமக்கு பிரச்சனை கிடையாது. முதல் சென்டர் மார்க்கை தூக்கி விட்டுருவோம். அப்போ தான் இந்த லைனை எடுக்க முடியும். இப்போ திருப்பி சென்டர் மார்க், ஏன்னா அது அலைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணிடுறோம். ஓகே, கொடுத்துட்டு ஓகே. ஓகே, ஸோ இங்கே என்னென்னா திருப்பி இந்த லைன் ஒன்று இருக்குது பாருங்கள், நமக்கு கம்ப்ளீட் பண்ணல. ஓகே, ஸோ இப்போ திருப்பி நம்ம 3Dயில் போய் பார்ப்போம். பார்த்திங்கன்னா நமக்கு இதோட 3Dயில் போய் பார்ப்போம். ஸோ இந்த பக்கம் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ அலைன்மெண்ட் டூல். ஸோ என்னென்னா இந்த ஃபேஸ் அந்த பக்கம் வச்சுட்டு டேப் அடிச்சிங்கன்னா அடுத்த ஃபேஸ் செலக்ட் ஆகும். ஸோ அதுக்கு இது அலைன் ஆகணும், அடுத்து இதுக்கு இந்த ஃபேஸ் அலைன் ஆகணும். ரைட், ஸோ இப்போ பாருங்கள் கரெக்டாக நமக்கு 2 பக்கம் அலைனாக இருக்குது. ரியலிஸ்டிக் வச்சுக்குவோம். ஃபைன். ஓகே, ஸோ இப்போ போயிட்டு க்ரியேட்டில் போயிட்டு 5 கனெக்டர். ஸோ இந்த ஃபேஸ் ஓகேவா, இதை வந்து நம்ம ஒயர் ஃப்ரேமில் வச்சோம்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த ஃபேஸ் ஓகே, இனிமேல் ரியலிஸ்டிக்கு மாற்றிக்கும் அல்லது ஹிடன் லைன்ஸ் கூட. ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு 12.5 நம்ம கொடுத்துக்குவோம். ஓகேங்களா, மவுஸ் வெளியில் வந்துடுச்சு. ஸோ ஆக்சுவலாக பேராமீட்டர்ஸ் கொடுக்கலாம். நம்ம இங்கே பேராமீட்டர்ஸை பற்றி நம்ம கவலைப்பட போகிறதில்ல. ஸோ ஸோ சப்ளை வந்து சானிட்ரி. ஸோ அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரேடியஸ் வந்து 12.5, டைரக்ஷன் வந்து இன்னு சானிட்ரி, லோட் இன்ட்டு ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஒன்றும் இல்லை, திருப்பி ப்ளம்பிங்க்கு போவோம். இது வேணாம், திருப்பி சிஸ்டம், ப்ளம்பிங் ஃபிக்சர்ஸ், பிளேஸ் ஆன் ஃபேஸ். பாருங்கள் நமக்கு இந்த பக்கம் லைன் வந்துருச்சு. ஓகே, ஸோ இதை கூட கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பைப். ஸோ இப்போ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா 25 mm தான் எடுத்துக்க போகிறேன். எடுத்துட்டு இன்ஹெரிட் எலிவேஷன், இன்ஹெரிட் சைஸ் இங்கேயே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சைஸும் ஹைட்டும் எடுத்துக்கும். ரைட்டா, இப்போ இதை செலக்ட் பண்ணி கனெக்டிவ் ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா, டவுன் சானிட்ரி. இது ஆக்சுவலாக 32 mm இருக்குது. நம்ம இதே 32 mm கொடுத்துருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணி கேப் ஓப்பனன்ஸ், டைரக்ஷன் கரெக்டாக இருக்குது. ஓகே, ரெடி. சொல்லுவோம் திருப்பி கனெக்டிங் டு பட் இதோட டைரக்ஷன் தப்பாக இருக்குது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு டைரக்ஷனை நம்ம மாற்றிக்க வேண்டியதான். ஏன்னா ஃப்ளோ வந்து இந்த பக்கம் இருக்கணும். ஓகே, ஸோ மாற்றியாச்சு. நமக்கு என்ன வேணுமோ டைரக்ஷன்ஸ் மாற்றியாச்சு. இப்போ ஒரு செக்ஷன் வியூ எடுத்துக்கோம். ஓகேங்களா, ஸோ வியூவில் போயிட்டு செக்ஷன். ஓகே, கொஞ்சம் ரேக் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, போயிட்டு ரியலிஸ்டிக். ஃபைன். ஓகே, ஸோ இப்போ திருப்பி பைப். ஸோ இங்கேருந்து எடுத்துக்கிட்டு ஆக்சுவலாக இதோட சைஸ் என்ன இருக்குது, 50 இருக்குது. ஓகேங்களா, ஸோ பைப். ஸோ அதே சைஸ் நம்ம எடுத்துப்போம். ஓகே, இது டைரக்ஷன் நமக்கு பத்தாது. ஸோ இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சுப்போம். ஓகேங்களா, ஸோ இன்னும் கூட கொஞ்சம் தள்ளி, ஏன்னா கனெக்ஷன் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்பேஸ் வேணும். அதுக்கு தான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இடங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ திருப்பி பைப்பு பிஏன்னு எடுத்திங்கன்னா பைப் வரும். ஓகே, ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணி யூ ட்ராப் கொடுத்துட்றோம். ரைட்டுங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கனெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த கனெக்ஷன்ஸும் நம்ம கொடுக்கணும்.
ஸோ இந்த இதை delete பண்ணிடுவோம், தேவையில்லை. திருப்பி இங்கே போய் செக்ஷன்ஸ் எடுப்போம். ஓகே, கொஞ்சம் நேரமாக வச்சுக்கோங்க, அப்போ தான் குழப்பம் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா, செக்ஷன்ஸ் பொறுத்தவரை. ஸோ திருப்பி போயிட்டு ஓகே, ஸோ திருப்பி பிஐ இங்கேருந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. திருப்பி இங்கே இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டு திருப்பி கனெக்ஷன். ஸோ இதை செலக்ட் பண்ணி ஆக்சுவலாக இதுக்கெலாம் நீங்கள் வேல்யூஸ் கொடுக்கணும். பட் இந்த இடத்துல நான் வேல்யூஸ் கொடுக்கல. எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, பட் இதை வந்து நீங்கள் வேல்யூஸோட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே வந்து வேல்யூஸை நான் கொடுக்கல. ஸோ இதோட நல்லா பார்த்துக்கங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ளோ டைரக்ஷனை கரெக்டாக கொடுத்துருணும். ஓகே, ஸோ இதுவும் ஃப்ளோ டைரக்ஷன் கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ ஃப்ளோ டைரக்ஷன் ரொம்ப முக்கியம், அதை பார்த்துக்கோங்க. திருப்பி பிஐ, ஏன்னா கரெக்டாக அந்த வேல்யூஸ் கொடுத்து பண்ணிங்கன்னா தான் ஈக்குவலாக வரும். ஓகேங்களா, இல்லைன்னா ஈக்குவலாக வராது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம கூட கொடுத்துட்டு கொஞ்சம் நல்லா கொடுத்துருவோம். ஏன்னா அந்த கனெக்டிங் ஆங்கிள் ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா இடத்துலையும் கரெக்டாக கனெக்ட் ஆகாது, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ திருப்பி அடுத்தது ஸோ செக்ஷன், திருப்பி டிஐ. ஸோ எவ்வளோ ஹைட்டு வேணும், திருப்பி எவ்வளோ டிஸ்டன்ஸ், எவ்வளோ ரொம்ப இன்னும் கிட்ட கூட கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இன்னும் கூட கிட்ட கொண்டு வந்து கூட அந்த ஆங்கிளை நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ திருப்பி பிஐ பார்த்தீங்கன்னா இன்னும் கூட கொண்டாந்து ஒரு ஆங்கிளில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து வேஸ்ட் ஃபுல்லாக நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா ட்ரைனேஜ் சிஸ்டத்துக்கும் பீட்ராப் போகணும். ஆனால் ஏன் இந்த இது பார்த்திங்கன்னா வாஷ் பேஷனுக்கு நம்ம பீட்ராப் யூஸ் பண்ணலை, ஏன் பதிலாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே, யார் கரெக்டாக சொல்கிறீங்க ஏன் பீட்ராப் இதுக்கு யூஸ் பண்ணல? ஏன்னா ஆக்சுவலாக எல்லா ட்ரைனேஜ் சிஸ்டத்துக்கும் நம்ம கட்டாயம் பீட்ராப் யூஸ் பண்ணணும். ஓகே, பீட்ராப் யூஸ் பண்ணிவிட்டு வெண்ட் லைனும் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, எங்கெல்லாம் பீட்ராப் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் வெண்ட் லைன் யூஸ் பண்ணணும். பட் வெண்ட் லைனை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா, வெண்ட் லைன் எப்படி கனெக்ட் பண்ணுறது, கரெக்டாக சொல்லப்போனால் இண்டிவிஜுவலாக கனெக்ட் பண்ணணும். பட் ஓகே, ஸோ அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஸோ இதுக்கு ஏன் பீட்ராப் யூஸ் பண்ணல அதை நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். ஓகேங்களா, ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குதுங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அது இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ கமெண்ட் பாக்ஸில் போட்டு மீதி வாட்ஸ்அப்லேயே கூட நீங்கள் வாய்ஸ் மெசேஜஸும் அனுப்பலாம். இல்லை உங்களுக்கு எந்த டவுட்ஸ் தான் இமேஜஸை கூட நீங்கள் அனுப்பலாம். அது இல்லாமல் நாங்கள் வந்து சர்டிஃபிகேட் ட்ரைனிங் கோர்சஸும் நடத்துகிறோம். என்னென்னங்கிறது நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணலாம். வித் சர்டிஃபிகேட் அண்டு ஹேண்ட்ஸ் ஆன் மெட்டீரியலோடு நீங்கள் கோர்சஸ் ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஓகேங்களா, ரொம்ப நன்றி.